வணக்கம். ஸ்ரீ செல்வ விநாயகர் ராசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நம்ம தைரியமும் நேர்மையும் கம்பீரமும் கொண்ட சிம்ம ராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சி நமக்கு வெற்றியை தரக்கூடிய அம்சத்தை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதனை புரியக்கூடிய குரு பெயர்ச்சி அமைகிறது. இந்த சாதனை அப்படின்னு சொல்லும்போது எப்பயுமே அவங்க ஒரு கருத்தாக ஒரு நினச்சதை நடத்தி காட்டணுங்கிற வைராகியத்தில் இருப்பாங்க. அந்த வைராகியத்தில் இருந்தாலும் அந்த வைராகியம் தவறான வழியில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இல்லை சிம்மராசிக்காரங்க. அதை நேர்மையான வழியிலேயே கொண்டு போய் நேர்மையாகவே சாதித்து காட்டணும். குறுக்கு வழியில் பூந்து இன்னொருத்தரை வதம் பண்ணி நாம் சுகம் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. நம்ம சிம்மராசிக்காரங்களே ரொம்ப தனித்துவம் கொண்டவங்க. ரொம்ப அவங்கள போல் ஒரு அதாவது தன்னம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடியவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஏன்னா கட் அண்ட் ரைட்டு தான். அவங்க சிம்மராசினாவே கர்ஜிக்கும்ன்ட்டு பயந்துக்கும். ஆனால் சிம்மராசி கர்ஜிக்குமே தவிர பட்டுன்னு இருக்கிறத சொல்லிடும். எப்பயுமே உண்மை கசக்கும் தானே. அப்படி அந்த மனசில் வச்சுக்கிட்டு வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இல்லை. எதாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லி வெளிப்படையாக இது இப்படி தவறுனா தவறு, ரைட்டுன்னா ரைட்டு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதனால் சில பேர்த்துக்கு இப்படி சொல்கிறாங்களே ஏதோ ஒன்று திட்டுறாங்க அப்படின்னு தான் தெரியும். ஆனால் கொஞ்சம் அதை ஆராய்ச்சி பார்த்தா எதுக்கு திட்டினாங்க, எதுக்கு அவங்க தவறை தானே சொன்னாங்க, அப்போ நம்ம திருத்திக்கணும் அப்படிங்கிற இது அதுக்கு பிறகு தான் நம்மளுக்கு தோணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தோணாது. அந்த மாதிரி அவங்க உடச்சி சொல்லக்கூடியவங்க. இதுதான் இந்த சாதனை பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு தொழில் செய்கிறோம், ஒரு நிர்வாகம் செய்கிறோன்னா அந்த நிர்வாகத்தில் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. அடுத்தவங்க அதை குறை சொல்லக்கூடாது. பார்த்து அந்த நிர்வாகத்தை நடத்தக்கூடிய திறமை கொண்டவங்க தான் நமது சிம்ம ராசிக்காரவங்க. அந்த நிர்வாகம் செய்கிறோன்னா அதில் ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணங்கள், ஒரு செயல்பாடு எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஒருத்தர் பார்த்து நிர்வாகம் பார்க்கும்போது இந்த மாதிரி நாம் செய்யலையே, இது எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ ஒரு ஆஃபீஸுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆஃபீஸில் ஒரு கடிகாரம் வைக்கிறதா இருந்தாலும் கூட அந்த கடிகாரம் கூட அதை பார்த்து அதுக்கு உண்டான ரசனையாக பார்த்து வைப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் இந்த டேஸ்ட்டு இது நல்லா இருக்குது, அந்த இடத்துல அந்த ஒரு ஆஃபீஸை நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துல இந்த இடத்துல இது வித்தியாசமாக இருக்கணும், இந்த இடத்துல இது வித்தியாசமாக இருக்கணும். நம்ம கண் பார்வைக்கு வந்தாலே ஒரு ஆஃபீஸுங்கிற ஒரு இது எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி வேலை செய்யக்கூடிய இது சுறுசுறுப்பு வரும். அந்த மாதிரி நோக்கத்தை கொண்டு அவங்க சிறப்பாக செய்வாங்க. இதில் குரு பெயர்ச்சி ஆனது நமக்கு சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல பார்வை கொடுத்துருக்கு. அதாவது மிதுனத்தில் குரு இன்னைக்கு கோச்சாரத்தில் உட்காந்து 3ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. 3ஆம் பார்வை அப்படிங்கிறது குறைவு தான்னாலும் கூட, ஆனால் ராசி இப்போ அஷ்டமத்து சனி நடக்குது. சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி நடக்கும்போது அந்த அஷ்டமத்து சனி பாதிப்பு மனசளவு, தோல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடியது இருந்தாலும் இந்த குரு பார்வை பார்க்கும்போது இந்த ஆண்டு நம்மளுக்கு வைத்தியம் குறையும். அந்த வைத்தியம் குறையும், நலமாக ஆகக்கூடிய அமைப்பு கொடுத்துடும். ஏன்னா உடம்பு சரியில்லாதவங்க ஏதோ ஒரு விதத்தில் காயப்பட்டுக்கிட்டு அந்த காயம் வலி தீராமல், காயம் ஆறாமல், புண்ணாயிட்டு அது ஆறாமையே இருக்கிறதெல்லாம் இப்போ இந்த ஆண்டு பார்வைப்படுறதுனால வழிபாட்டு மூலியமாகவே நல்லாயிருக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணும்போது 3ஆம் பார்வையாக இருக்கக்கூடியதே வலுவு கொடுக்கும்.
சிம்மராசிக்கு இன்று நம்மளுக்கு என்ன சாதிக்கணும் அப்படின்னு இருந்தால் இந்த ஆண்டு நீங்கள் தாராளமாக எந்த செயல்லையும் இறங்குனா அஷ்டமத்து சனி இருந்தாலும் கூட சாதிக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. எந்த நோக்கம் நம்ம செய்யலாம், புதுசாக தொழில் தொடங்கலாம், இல்லை புதுசாக வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமாக இப்போ வாங்கலாம். என்னென்னா பெரிய அளவுக்கு கடனில் வாங்கக்கூடாது, சின்னதாக நம்மளால் முடிய சக்தி உண்டானது வாங்கிக்கலாம். நகைங்க இருந்தால் அந்த நகை இந்த நிலத்துக்காக பூமியில் போடுறதுக்காக நகையை வைக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்ம அடமானத்தில் நகையை வச்சுட்டு இங்கே நிலம் பூமி வாங்கும்போது அதை நம்ம கட்டிக்கலாம் எப்படியும். ஆனால் நம்ம ஆபரணம் வீட்டில் இருக்கக்கூடாது. வீட்டில் இருந்து நம்ம ஏதோ செய்யலாம் அப்படின்னுங்கிற டைமில் உடம்பு கெட்டு போயிடும், வைத்தியத்துக்காக கொண்டு போய் வைக்கிற மாதிரி வரும். அதனால் இந்த ஆண்டு நமக்கு குரு பார்வை நல்லா வலுவாக இருக்கிறதுனால அந்த நகையை வச்சுட்டு நம்ம புதுசாக பொருள் ஏதோ வாங்கிக்கிட்டா அந்த நகையை நம்ம வச்சு வைத்திய செலவு அப்படிங்கிறது பண்ணாமல் பொருள் நம்ம பூமி ஸ்தானம் வாங்கிறது சிறப்பு. நிலம் வாங்கிறது வசதிக்கு உண்டான அமைப்பாக வாங்கிக்கிங்க. கடன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கொஞ்சம் கடனில் வாங்கிறது சிறப்பு தான். ஏன்னா கடனாளியாக ஆகிறது இப்போ அஷ்டமத்து சனிங்கும்போது நம்மளுக்கு பெருசாக வைத்திய செலவு வராது, கடனில் பூந்துக்குவோம். அந்த கடன் கட்டணும் அப்படிங்கிறதுல வரும்போது நம்மளுக்கு இந்த வைத்திய செலவு வராது. இந்த ஆண்டு பூமி வாங்கிறது சிறப்பான சிம்மராசிக்கு அமைஞ்சிருக்கு. சாதனை படைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. கண்டிப்பாக சாதனை படைப்பீர்கள். உங்களோட வைராக்கியம், உங்களோட மனசு, உங்களோட தன்னம்பிக்கை, உங்களோட நேர்மை பாதையே அது வழி நடத்தி கொண்டு போகும். பயப்பட தேவையில்லை. ஆரோக்கியமாகவும் சாதனை படைக்கக்கூடியதாகவும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணினா உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி குரு பார்வையோடு இருந்து நல்ல சாதனை படைப்பீர்கள். நல்லதே நடக்கும், நன்மை பிறக்கும்.